أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முஹ்திபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அளவிட முடியாத சிறப்புகளையும் பாக்கியமான பரக்கத்துகளையும் கொண்டுள்ள இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த பூமியிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியத்திற்குரிய இடமான மலக்குமார்கள் அதிகமாக வருகை தரக்கூடிய, நமக்கு மன நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய, துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமான இறை இல்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக குழப்பங்களிலிருந்து வழிநடத்தக்கூடிய சூரத்துல் கஹஃப் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் பள்ளிவாசலுக்கு சீக்கிரம் வருகை தருவது என்பது ஆக சிறப்பிற்குரியது என்று நமக்கு பல்வேறு ஹதீஸ்களிலே வலியுறுத்துகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சீக்கிரமாக வருகை தருவது ஒட்டகத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்பானி கொடுப்பதற்குரிய அந்தஸ்து என்றும், அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் மாட்டை குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள், இன்னும் அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மையை பெறுவார்கள். ஷரியத்திலே உலுஹியாவுடைய நாளிலே அனுமதிக்கப்பட்ட குர்பான் என்பது இதுதான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுடைய சிறப்பிற்காக இன்னும் சொல்கிறார்கள், இன்னும் கொஞ்சம் தாமதமாக வரக்கூடியவர்கள் கோழியை அறுத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ததனுடைய நன்மையை பெறுகிறார்கள். கடைசியாக முட்டையை கூட அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்த நன்மையை பெறுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை பதிவு செய்தார்கள். ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் யார் யார் வருகிறார்கள், எப்பொழுது வருகிறார்கள், எந்த நேரத்தில் வருகை தருகிறார்கள் என்பதையெல்லாம் மலக்குமார்கள் குறித்து கொண்டே வருகிறார்கள், மலக்குமார்கள் குறித்துக் கொள்கிறார்கள். இமாம் மெம்பரிலே ஏறி குத்பாவை ஆரம்பித்து விட்டால் அந்த குறிப்பு பதிவேடை மலக்குமார்கள் மூடி வைத்து விடுகிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்படியானால் என்ன பொருள்? குத்பா தொடங்கியதற்கு பிறகு வரக்கூடியவர்களுடைய பெயர் அந்த சிறப்பான வருகைக்குரியவர்களுடைய பட்டியலிலே இடம்பெறாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள். ஜும்மாவுடைய கடமை அவர்களுக்கு தீர்ந்துவிடும் என்றாலும் கூட பட்டியல் மூடப்பட்டு விடும், 10ஓடு 11ஆக அவர்களை கருதப்படும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். ஜும்மாவுடைய நாளுக்கு, ஜும்மாவுடைய தொழுகைக்கு இவ்வளவு சிறப்பு இருந்தால் சீக்கிரமாக வந்து என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் கஹ்ஃபை ஓதச் சொல்கிறார். சில ஹதீசுகளிலே சூரத்து துகானை ஓதச் சொல்கிறார்கள்.
சூரத்து சஜிதாவை ஓதச் சொல்கிறார்கள். அந்த ஓத வேண்டிய வளமையான விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது சூரத்துல் கஹஃப். அந்த கஹஃப் சூராவை வெள்ளிக்கிழமை ஓதுவது என்பது மிகவும் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான காரியம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாடு மட்டுமல்ல, பல பகுதிகளில் உலகின் பல பாகங்களிலும் நடைபெறக்கூடிய ஆலிம்கள், ஆலிமாக்கள், ஹாஃபிதுகள் உருவாக்கப்படுகின்ற அந்த இஸ்லாமிய பல்கலைக்கழகங்களில், மதரசாக்களில் வெள்ளிக்கிழமை விடுமுறை விடுவதனுடைய நோக்கம் அதுதான். அன்று சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் வர வேண்டும், ஓத வேண்டிய விஷயங்களை ஓத வேண்டும். குறிப்பாக குறைந்தபட்சம் கஹ்ஃப் சூராவாது ஓதிவிட வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சூறாவை 114 சூறாக்களுக்கு மத்தியில் ஒரு சூறாவை வார வாரம் ஓத வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்ன? ஏன் அதை மட்டும் வார வாரம் ஓத சொல்கிறார்கள்? ஓதுவது என்றால் நம்மை பொறுத்தவரை நாம் சாதாரணமாக ஓதிவிட்டு சென்று விடுகிறோம். உண்மையிலே அதுவல்ல. அதனுடைய தர்ஜுமாவை பார்க்க வேண்டும், அது சொல்லக்கூடிய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும், அது நமக்கு தரக்கூடிய வழிகாட்டுதலின்படி வாழ வேண்டும். அப்படி பார்க்க போனால் கஹ்ஃப் சூரா என்பது ஒவ்வொரு மூமினுடைய வாழ்விலும் தவிர்க்க முடியாத வழிகாட்டுதலை அது நமக்கு தருகிறது. பொதுவாக குர்ஆன் ஷரீஃபில் நபிமார்களின் வரலாறு, நல்லடியார்களின் வரலாறு ஆங்காங்கே சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கும், மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் கஹ்ஃப் சூராவில் ஒரு 4 வரலாறு சொல்லப்படுகிறது. அது வேறு எங்கேயும் சொல்லப்படுவதே இல்லை. கஹ்ஃப் சூராவோடு அல்லாஹ் நிறுத்தி விடுகிறான். அந்த கஹ்ஃப் சூராவில் 4 வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுவான். இந்த 4 வரலாறுகளும் மனித வாழ்வில் பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஏற்படக்கூடிய 4 விதமான குழப்பங்களுக்கு அல்லாஹ் அந்த 4 வரலாற்றின் மூலமாக தீர்ப்பை தருகிறான். முதலாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு பிரயாணம் புறப்பட்ட ஒரு கல்வி பயண வரலாறை அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். 4 வரலாறுகளில் இது ஒரு முக்கியமான வரலாறு. இன்னொன்று, ஜோர்டான் நாட்டில் அதனுடைய தலைநகர் ஒமான், அதற்கு அருகில் 12 கிலோமீட்டர் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ரஜீப் என்ற கிராமத்தில் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகைதான் அஸ்ஹாபுல் கஹ்ஃபி, குகைவாசிகள். அந்த ஊரை சார்ந்த 7 இளைஞர்கள். அந்த 7 இளைஞர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதன்மை தோழர்களில் ஒருவரான மத்தேயு என்பவருடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு இந்த 7 பேரும் முஸ்லிம்களாக மாறிவிட்டார். ஆனால் அந்த பகுதியை ஆட்சி செய்த ஒரு அரசர், செகண்ட் மேத்யூஸ் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் அவரை குறிப்பிடுகிறார்கள். அந்த 7 பேரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாதவர்கள், ஆனால் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள். அந்த 7 பேரையும் அழைத்து, நான் வெளியூருக்கு போகிறேன், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக நான் கேள்விப்படுகிறேன், நான் வெளியூரிலிருந்து வருகின்ற பொழுது நீங்கள் இஸ்லாத்தை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கழுவில் ஏற்றி தூக்கு மரத்தில் ஏற்றி கொல்லப்படுவீர்கள் என்று அந்த 7 பேரையும் எச்சரிப்பதற்காக வேண்டி 7 பேரையும் அழைக்கிறார். அப்பொழுதுதான் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்கிறார்கள். அவர் வெளியூருக்கு போன சமயத்தில் அந்த 7 இளைஞர்களும் ஊருக்கு வெளியிலே ஒரு இடத்திலே ஒன்று கூடி, நாம் பலகீனமாக இருக்கிறோம், நாடாளுகின்றவரை எதிர்க்கின்ற ஆற்றல் நம்மிடத்திலே இல்லை, அதனால் இங்கிருந்து நாம் கிளம்பி போய்விடுவோம் என்று சொல்லி, அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, ஊழல் லஞ்சத்தில் ஈடுபடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, திருடவில்லை, யாருக்கும் எந்த அநீதமும் இழைத்து விடவில்லை, சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஆளுகின்ற அரசின் மிரட்டலுக்காக வேண்டி, மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, மார்க்கத்தின்படி வாழ்வதற்காக வேண்டி இந்த 7 பேரும் கிளம்பி ஊரை விட்டு போகலாம் என்று போகிறார்கள். அப்படி போகின்ற பொழுது அவர்களோடு ஒரு நாயும் சேர்ந்து கொண்டது.
அந்த 7 பேர் வந்து தங்கிய குகைதான் அந்த குகை. அதிலே அவர்களை அல்லாஹ் 309 ஆண்டுகள் தூங்க வைத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. فضربنا على آذانهم في الكهف 300 سنين دأبا. அவர்களை 300 ஆண்டுகள் நாம் தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஸ்தாது 9, இன்னொரு 9 ஆண்டுகள் தூங்க வைத்தோம், 309 ஆண்டுகள் தூங்கினார்கள் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். 7 என்பது வரலாற்று குறிப்புக்காக வேண்டி சொல்லப்படுகிறதே தவிர அதுதான் அறுதியிட்டு உறுதியான எண்ணிக்கை என்று நாம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் அதையும் கண்டிக்கிறான். சயகூலூன ஸலாஸத்துன் ராபிஉஹும் கல்புஹும் வயகூலூன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் ரஜ்மன் பில் கைப் வயகூலூன சபஅத்துன் வசாமினுஹும் கல்புஹும் குர் ரப்பி அஅலமு பிஇத்தத்திஹிம் மா யஅலமுஹும் இல்லா கலீல். அல்லாஹ் சொல்கிறான், சில நபர்கள் அவர்கள் 3 பேர் 4வதாக நாய் என்று சொல்கிறார்கள். இன்னும் சில பேர் மறைவானதை தெளிவாக அறிந்ததை போன்று அவர்கள் 5 பேர் 6வது நாய் என்று சொல்கிறார்கள். சில பேர் அவர்கள் 7 பேர் 8வதாக நாய் என்று சொல்கிறார்கள். நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள், ரப்பி அஅலமு பிஇத்தத்தி, அவர்கள் எத்தனை பேர் என்ற எண்ணிக்கையை என்னுடைய ரப்பு தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். மா யஅலமுஹும் இல்லா கலீல், ஆனால் அவர்கள் எத்தனை பேர், அவர்களுடைய வரலாறு என்ன என்பதை மனிதர்களில் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் யாரும் அறியவில்லை. அந்த குறைவானவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். வரலாற்று குறிப்புகளின்படி 7 நபர்கள். இதுதான் குகைவாசிகளுடைய வரலாறு. இந்த குகைவாசிகளுடைய வரலாறு இந்த சூறாவிலே சொல்லப்படுகிறது. 3வதாக ஒரு வரலாறு, 2 தோழர்கள், 2 பேரும் இணைபிரியாத நண்பர்கள். ஒருவர் பொருளாதாரத்திலே மேம்பட்டவர், அவர் எப்பொழுதுமே தற்பெருமை பேசக்கூடியவர், நிறைய தோட்டங்கள் வைத்திருக்கிறார், நிறைய அவர்களுக்கு சொத்து இருக்கிறது. அவர் தன்னுடைய சொத்து பொருளாதாரம் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிடும், பொருளாதாரம் தனக்கு முழுமையான வெற்றியை தந்துவிடும் என்று அவர் நினைக்கிறார். படைத்த ரப்பை மறக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர், அவர் ஏழைதான், அவருக்கு பொருளாதாரம் குறைவு, ஆனாலும் இறை நம்பிக்கை கொண்டவர். ஒரு நாள் இந்த பணக்கார நண்பர், நிறைய தோட்டங்களை வைத்திருக்கக்கூடிய அந்த நண்பர் தன்னுடைய ஏழையான நண்பரை தன் தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார். இவர் தன்னுடைய தோட்டங்களை எல்லாம் சுற்றி காட்டிவிட்டு தன்னுடைய நண்பரை பார்த்து சொல்கிறார், அக்ஸரு மின்க மாலம் வ வலதா, நான் உன்னை விட நிறைய பொருளாதாரமும் நிறைய பிள்ளை செல்வமும் கொண்டவன் என்று அவர் சொல்கிறார். அந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் இருப்பது கௌரவத்தின் அடையாளம். காலத்தின் கோலம்தான் இப்பொழுது நிறைய பிள்ளைகள் இருப்பதை அவமானத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்கிறார். அன்று பொருளாதாரம் எப்படி ஒரு பக்கம் பலமோ, பிள்ளைகள் நிறைய இருப்பதும் பலத்தினுடைய அடையாளமாக இருந்தது. அல்லாஹ் அதை வைத்து பெருமை அடைத்து விடாதே என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான். நண்பரை பார்த்து சொல்கிறார், அக்ஸரு மின்க மாலம் வ வலதா, நான் உன்னை விட நிறைய பொருளாதாரமும் நிறைய செல்வமும் கொண்டவர். தன்னுடைய பொருளாதாரமே தன்னுடைய பலம், தன் பொருளாதாரமே தன்னை எல்லா இடத்திலும் காப்பாற்றும், அதை அழிப்பதற்கு யாராலும் முடியாது என்று அவர் நினைக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு சின்ன சூரா இருக்குது, வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா. அல்லாஹ் ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறான், பிறரை பற்றி குத்தி காட்டியே பேசக்கூடிய மனிதனுக்கு நரகம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். எப்ப பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டே இருப்பான். வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா, மற்ற மக்களிடம் சின்ன குறைகள் இருந்தாலும் அதை குத்தி காட்டிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு வயல் என்னும் நரகம் உண்டாகட்டும். அவங்க யாரு? அடையாளத்தை சொல்கிறான், அல்லதி ஜமஅ மாலம் வ அத்ததா, ஒரு திரண்ட பொருளாதாரத்தை வைத்திருப்பான், அவ்வப்பொழுது அதை எண்ணி பார்த்து கொண்டே இருப்பான். பேங்க் பேலன்ஸ் என்ன, அசையும் சொத்துக்கள் எவ்வளவு, அசையா சொத்துக்கள் எவ்வளவு,
வெளியிலிருந்து வர வேண்டியது எவ்வளவு, நாம் தர வேண்டியது எவ்வளவு. பொருளாதாரத்தை நினைத்து பார்த்து அதில் ஒரு சுய ஆனந்தம் அடைவான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன் நினைத்துக் கொள்கிறான் அவனுடைய பொருளாதாரம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைத்துவிடும் என்று நினைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் அத்தியாவசியமானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது மனதில் எந்த விதமான இறை நம்பிக்கையை மழுங்கடிக்கக்கூடிய எந்த விதமான தலைக்கணத்தையும் சற்று மன்னித்துக் கொள்ளுங்கள், எந்த விதமான அகம்பாவத்தையும் உண்டாக்கிவிடக்கூடாது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் அவர் நினைத்தார். தன் தோட்டத்தை சுற்றி காட்டிவிட்டு தன்னுடைய நண்பரை பார்த்து சொன்னார், ஆனா அக்ஸருவின் மாலம் வரதா. மறுநாள் அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய சூறை காற்றை, ஒரு புயல் காற்றை அனுப்பி அந்த தோட்டங்களின் மரங்களை எல்லாம் அல்லாஹ் அடியோடு இல்லாமல் ஆக்கிவிட்டான். சொத்துக்களே அழிந்து விட்டது. அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். அப்பொழுது உடன் இருக்கக்கூடிய அவருடைய நண்பர் மறுநாளும் அவரோடு போகிறார் இந்த தோட்டத்திற்கு. வீழ்ந்து கிடக்கின்ற, அழிந்து கிடக்கின்ற சொத்துக்களை பார்த்து, மரங்களை பார்த்து அழுகின்ற அந்த மனிதரை பார்த்து இவர் சொல்கிறார், வரவுலா இது தகல்த ஜன்னத்தஹும் குல்த மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். நேற்று உன்னுடைய தோட்டத்திற்கு நுழைந்த பொழுது நீ சுய பெருமை பேசாமல் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடக்கும், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை என்கிற அந்த வாசகத்தை நீ சொல்லியிருக்க கூடாதா என்று நண்பருக்கு அவர் புத்திமதி சொல்கிறார். இந்த வரலாறை கஹ்ஃப் சூரா சொல்லி தருகிறது. கடைசியாக துல்கர்னைன் என்ற ஒரு மகத்தான ஒரு மன்னர் ஒரு ஆட்சி அதிகாரத்தை அடைந்த பொழுது மக்களுக்கு அவர் சேவை செய்கிறார். ஒரு இடத்திலே அவர் சுற்றி பார்க்க செல்கிற பொழுது அந்த பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அவரிடத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். அந்த பக்கமாக எங்களுடைய ஊர் இருப்பதற்கு அந்த பக்கமாக மலையை தாண்டி யஜூஜ் மஹஜூஜ் என்ற கூட்டத்தார்கள் அடிக்கடி வந்து எங்களுடைய வியாபாரங்களை அழித்து விடுகிறார்கள், எங்களுடைய விவசாயங்களை அழித்து விடுகிறார்கள், எங்களுடைய நிம்மதியை குலைத்து விடுகிறார்கள். எங்களுடைய ஊருக்கு அவர்கள் வராமல் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அவர் இந்த மன்னரிடத்திலே பேசுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்கிற அந்த மொழி புரியாவிட்டாலும் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்பதை ஓரளவு புரிந்து கொண்டு அவர் ஒரு பிரம்மாண்டமான சுவரை கட்டுகிறார். சிக்கந்தர் துல்கர்னைன் அவர் அந்த சுவரை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன் சொல்லுகிறது, நாமெல்லாம் செங்கலை வைத்து இடையிடையே சிமெண்ட் மண்ணை கலந்து கலவையை வைத்து சுவர் கட்டுவோம், வீடு கட்டுவோம், அல்லது கருங்கற்களை வைத்து கட்டுவார்கள். ஆனால் அவர் இரும்பு பாலங்களை குறுக்காக நெடுப்பகுதியாகவும் குறுக்கையும் வைத்து அதற்கு இடையிலே உள்ள பகுதியை நெருப்பை கொண்டு அவர் நிரப்பினார். நெருப்பினால் உருக்கப்பட்ட அந்த கலவையை கொண்டு அவர் நிரப்பி பிரம்மாண்டமான சுவரை கட்டினார். குர்ஆன் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர் கட்டிவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இதை யாராலும் தகர்க்க முடியாது. ஹத்தா இதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, ஆனால் என்னுடைய இறைவனின் உத்தரவு வந்துவிட்டால் இந்த சுவரும் தூள் தூளாக மாறிவிடும் என்று அவர் சொன்னார். கஹ்ஃப் சூராவிலே சிக்கந்தர் துல்கர்னைனுடைய வரலாறும் சொல்லப்படுகிறது. 4 விதமான வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இந்த 4 விதமான வரலாறுகளும் மனிதர்களுக்கு 4 விதமான படிப்பினைகளை பெற்றுத் தருகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நமக்கு சொல்லித் தருகின்ற தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் எவ்வளவு கல்வியை கற்றிருந்தாலும் அதைவிட அதிகமாக கற்றவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். கல்விக்கு எல்லை கிடையாது. குர்ஆன் சொல்லும், கல்வி ஞானம் படைத்த ஒவ்வொருவருக்கும் மேலே இன்னொருவர் இருப்பார் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
தன்னுடைய மெம்பரிலே அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், என்னுடைய கல்வி ஞானத்தின் அளவு தரையிலிருந்து மெம்பர் வரை என்று சொன்னார். நான் கற்ற கல்வியினுடைய அளவு, என்னுடைய கல்வி ஞானத்தின் அளவு தரையிலிருந்து மெம்பர் வரை அவ்வளவு உயரமானது என்று சொன்னார். மக்கள் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்து கொண்ட பொழுது, இவர் என்ன தற்பெருமை பேசுகிறாரே என்று நினைத்த பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், என்னுடைய ஜஹாலத்தின் அளவு, என்னுடைய அறியாமையின் அளவு என் மெம்பரில் இருந்து வானம் வரை என்று சொன்னார். அந்த எண்ணம் இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு மனிதனுக்கு கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வார்களே, அது வார்த்தையில் அல்ல, உள்ளத்தில் பசுமரத்து ஆணி போல் பதிய வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் கல்வி ஞானத்தை இன்னும் அதிகமாக அல்லாஹ் தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த சபையிலேயே நிறைய விஷய ஞானம் தெரிந்தவர்கள் யார் என்று கேட்ட பொழுது நான் என்று சொன்னார்கள். அந்த பதில் ஒன்று தவறான பதில் அல்ல. ஒவ்வொரு சபைகளிலும் இறை தூதர்களை விட ரொம்ப தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது. ஆனாலும் முதலில் நபியாக இருக்கின்றவர்கள் அல்லாஹுவை பற்றி உண்டான ஞாபகத்தை சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? அதனால் அல்லாஹு தாலா உங்களுக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கிறது, போய் உங்களை விட குறைவான அந்தஸ்து கொண்டவரிடத்தில் போய் பாடம் படியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பினான். 3 சம்பவங்கள் நடந்தது. கண்ணுக்கு முன்னால் அது தவறு என்று தெரிகிறது. ஆனால் அந்த 3க்கும் சம்பந்தப்பட்டவர் விளக்கம் சொல்லுகிற பொழுது அது சரி என்று புலப்படுகிறது. அல்லாஹ் அந்த வரலாறை சொல்கிறான். கல்வி ஞானம் ஒரு மனிதனுக்கு மனதில் பெருமையையும் அகம்பாவத்தையும் கொண்டு வந்து விடக்கூடாது. அப்படி கொண்டு வந்து விட்டால் அவன் வீழுகின்ற பள்ளம் எழ முடியாத பள்ளமாக மாறிவிடும் என்ற வரலாறை அல்லாஹ் அதன் மூலமாக சொல்லித் தருகிறான். கல்வி ஒரு மனிதனுக்கு தற்பெருமையை, தான் எல்லாம் கற்றவன் என்ற எண்ணத்தை தந்துவிட்டால் அவன் தடுமாறுவதை, அதன் மூலமாக அவனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அதிலிருந்து அவன் தப்பிக்க முடியாது. இந்த வரலாறை அல்லாஹ் இதன் மூலமாக, இந்த படிப்பினை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதனால்தான் இப்படி சொல்வார்கள், இறையச்சம் இல்லாமல் வெறும் கல்விக்கு மட்டும் சிறப்பு இருக்குமேயானால் லவ் கான லில் இல்மி மின் தூனி துகா ஷரஃபுன் லகான இப்லீஸு அஷ்ரஃப ஹல்கில்லாஹ். இறையச்சம் இல்லாமல் கல்வி ஞானத்திற்கு மட்டும் சிறப்பு இருக்குமேயானால் இந்த உலகத்திலேயே இப்லீஸ் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலே ஆக சிறந்தவராக இருந்திருக்க முடியும். அவனிடத்தில் இல்லாத கல்வி ஞானம் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமான கல்வி ஞானம், இறையச்சம் இல்லாததின் காரணத்தினால் யாரை எதிர்க்கக்கூடாதோ அந்த அல்லாஹுவை அவன் எதிர்த்தான். அல்லாஹுவின் கட்டளைக்கு கட்டுப்பட மறுத்தான். அவன் தூக்கி வீசப்பட்டான் என்பது வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, கலாச்சார சீரழிவு, கடைசியாக அந்த குகைவாசிகள் இந்த 4 பேர் இருக்கிறார்களே, இன்னொரு வரலாற்றினுடைய குறிப்பின்படி 7 பேர்கள். அந்த 7 பேர் தங்களுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக தாங்கள் வாழ்ந்த ஊரை விட்டும் கிளம்பி அவர்கள் அந்த குகைக்கு சென்று 309 வருடங்கள் தூங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்களை ஏன் அல்லாஹ் தூங்க வைத்தான்? மௌத்தாக்கினான் என்று ஒரு ஆயத்திலே அல்லாஹ் அவர்களை சொல்கிறான். தூக்கமும் மரணமும் இஸ்லாமிய பார்வையில் ஒன்றுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார்கள், தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன் என்று சொல்லுவார்கள். சுவனவாசிகள் தூங்குவார்களா என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குர்ஆனுடைய வசனத்தை, லா யதுபூன ஃபீஹல் மௌத்த இல்லல் மௌத்தத்தல் ஊலா. முதல் மரணத்தை தவிர, உலகத்தில் அவர்கள் சந்தித்த முதல் மரணத்தை தவிர வேறு எந்த மரணத்தையும் அவர்கள் சுவைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். தூங்குவார்களா என்ற கேள்விக்கு தூங்க மாட்டார்கள் என்று பதில் சொல்லாமல் மௌத்தாக மாட்டார்கள் என்று பதில் சொன்னார்கள். அப்படியானால் தூக்கம் என்பது மரணத்தின் சகோதரன் என்பதுதான் இஸ்லாமிய பார்வை. குர்ஆன் சொல்லுகிறது, ஆழ்ந்து தூங்குகின்ற ஒரு மனிதனின் உயிரையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். அவன் விழிக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ் திரும்ப உயிரை தருகிறான். அதனால் தான் எழுந்தவுடனே அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, எங்களை மௌத்தாக்கிவிட்டு மீண்டும் ஹயாத்தாக்கிய இறைவா உனக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹ்வை புகழ்வதனுடைய தத்துவமும் இதுதான். அவர்கள் ஏழை அல்லாஹ் 309 வருடங்கள் ஏன் தூங்க வைத்தான் என்றால், அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஈமானுடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டாலும்
அவர்கள் நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்பதை அவர்கள் நம்பாமல் இருந்தார். அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் ஈமானுடைய அந்த பகுதியை மட்டும், மரணத்திற்கு பிறகு நாளை மறுமையில் எழுப்பப்படுவோம் என்கிற ஈமானை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய பகுதியில் இருந்தே சில இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அல்லாஹ் தூங்க வைத்து 309 வருடங்கள் கழித்து அதே ஊருக்கு அவர்கள் அல்லாஹ் வரவழைக்கிறான். குர்ஆனுடைய அந்த வரலாறை தயவுசெய்து படித்து பாருங்கள். அதில் ஒருவர் தூங்கி எழுந்ததிலிருந்து 7 பேரில் ஒருவர் ஒரு பகல் தான் தூங்கியிருக்கேன். அவங்க படுத்தது காலை நேரம். எழுகின்ற பொழுது சூரியன் மறைகிறது. காலையில் தான் படுத்திருக்கிறோம், சாயங்காலம் எழுந்திருக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் 309 வருடங்கள் போய்விட்டது. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய வலப்புறத்திலே சூரிய வெளிச்சம் வருகின்ற பொழுது அவர்களை இடப்புறமாக நாம் திருப்பி விடுவோம். இடப்புறத்திலே சூரிய வெளிச்சம் வருகின்ற பொழுது அவர்களை வலப்புறமாக நாம் மாற்றி விடுவோம். என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரிய வெளிச்சம் அவர்களை தாக்கி விடாமல், அவர்களுடைய தூக்கத்தை கலைக்காமல் 309 வருடங்கள் அவர்களை தூங்க வைத்துவிட்டு எழுந்தவுடனே ஒருவர், இந்த 7 பேரில் ஒருத்தரை பார்த்து கையில் இருக்கிற பணத்தை கொடுத்து போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வா சொல்லி அனுப்புகிறார். போய் கடையில் நீ கொஞ்சம் கரடு முரடாக பேசிவிடாதே, வல்யத்த லத்தம், கொஞ்சம் மென்மையாக நடந்து கொள் என்று சொல்கிறார். அவர் குகையை விட்டு ஊர் பகுதிக்கு வருகிறார். ஊரே மாறி போயிருக்கிறது. 309 வருடங்கள் கழித்து ஒரு ஊருக்குள் ஒருவர் வந்தால் அந்த ஊர் எப்படி அடையாளம் தெரியும்? ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழித்து ஒரு ஊருக்கு வந்தாலே அந்த ஊரிலே நமக்கு அடையாளம் தெரியாது. மனித முகங்கள் மாறுபட்டு விடும், தெருக்கள் மாறுபட்டு போய்விடும், கடை வீதிகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து விடும். இவர் திகைக்கிறார், இது நம்ம பகுதி தானா என்று அவர் திகைக்கிறார். பணத்தை கொண்டு போய் கொடுத்து கடையில் பொருளை கேட்டால் கடைக்காரர் அந்த பணத்தை வாங்கிவிட்டு அவரை ஆச்சரியமாக பார்க்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாறெல்லாம் சிவராசியமான வரலாறுகளை குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வரலாறு நமக்கு கற்றுத்தருவது என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலும் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு காலத்திலும் நாம் கொண்டிருக்கின்ற பொக்கிஷமான ஈமானுக்கு எதிரான குழப்பங்கள் நிறைய நடைபெறும். அதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அந்த குழப்பத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜால் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்கிறார். தஜ்ஜால் என்றால் வெறுமனே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வரக்கூடிய தஜ்ஜால் என்பது மட்டும் நேரடி பொருள் அல்ல, அவன்தான் தஜ்ஜால். ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு காலத்திலும் நம்முடைய ஈமானை, நம்முடைய கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய எந்த குழப்பங்கள் வந்தாலும் அதற்கு தஜ்ஜால் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஹ்ஃப் சூராவை ஓதக்கூடியவர்கள், முதல் 10 வசனங்களை மனனம் செய்யக்கூடியவர்கள் தஜ்ஜாலை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இது போன்று ஒவ்வொரு காலத்திலும் வரக்கூடிய குழப்பங்களை விட்டும் பாதுகாக்கப்படுவார். எத்தனை குழப்பங்கள்! நம்முடைய மார்க்கத்தின் மீது நாம் உறுதியாக இருப்பது என்பது ரொம்ப சவாலான காரியம். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை மிகச்சரியாக கடைபிடிப்பது என்பது நெருப்பு கங்கை கையிலே பிடித்திருப்பவனை போன்று, காபிதில் ஜம்ரத்தி, நெருப்பு கங்கை கையிலே பிடித்திருப்பவனை போன்று. நாம் இப்பொழுது ஜூலை மாதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னால் சென்னையிலே ஒரு பேரணி, நிறைய இளைஞர்கள், மவுண்ட் ரோடில் இருந்து தொடங்குகிறது, சென்னை மவுண்ட் ரோடில் இருந்து துவங்குகிறது அந்த பேரணி. நிறைய அரசியல்வாதிகள் அதிகாலையிலே வந்து அந்த பேரணியை துவக்கி வைத்துவிட்டு, சூரிய வெளிச்சமும் மீடியா வெளிச்சமும் வருவதற்கு முன்னால் துவக்கி வைத்துவிட்டு ஓடுகிறார். அது என்ன கூட்டம், என்ன பேரணி? நிறைய இளைஞர்கள். மவுண்ட் ரோடு பாலம் நிரம்பி வழிகிறது. இளைஞர்களுடைய கூட்டம், இளம் பெண்களுடைய கூட்டம். தமிழிலே அதை வானவில் கூட்டம் என்று சொல்கிறார். அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் கூகுளிலே சென்று தேடி பாருங்கள், LGBTQ and plus என்று போடுகிறார். கலாச்சாரத்தை தாண்டி திருமண உறவு என்ற அடிப்படையில் ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது என்று இஸ்லாம் அங்கீகரித்த அந்த ஒன்றை தவிர வேறு என்னவெல்லாம் தவறான உறவுகள் இருக்கிறதோ
ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு சேர்ந்து வாழ்வது, ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு சேர்ந்து வாழ்வது, ஒரு ஆண் சில நேரங்களில் சில ஆண்களோடு, சில நேரங்களில் சில பெண்களோடு வாழ்வது, பிறப்பிலே ஆணாக பிறந்தாலும் ஹார்மோன் குழப்பத்தின் காரணத்தினால் பெண்ணாக மாறிக்கொண்ட திருநங்கைகள், அல்லது பிறப்பிலே பெண்ணாக பிறந்தவர்கள் ஹார்மோன் குழப்பத்தினால் வளர வளர ஆண் தன்மை மிகைத்து மாறிய திரு நம்பிகள், இவர்களோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு விளக்கம். எல் என்பதற்கு பி, இது எல்லாவற்றிற்கும், இந்த எழுத்துக்கள் அனைத்திற்கும், இந்த கூட்டங்கள், இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது. அப்படி வாழலாம். தீர்ப்பு கொடுத்த நீதிபதி சொல்கிறார், ஒரு நீதிபதி மேற்கு வங்கத்தை சார்ந்தவர், அப்படி வாழலாம், நானே அந்த 7 கூட்டத்தில் ஒரு ஆளு தாங்கிறார். நாடு மீடியாக்கள் அதை கொண்டாடுகிறது தனி மனித சுதந்திரம் என்ற பெயரில். இது அனைத்துமே கலாச்சார சீரழிவு. மனித வாழ்க்கைக்கு இறைவன் ஏற்படுத்திய ஒரு சீரான கொள்கைக்கு எதிரானது என்கிற மனநிலை அது திட்டமிட்டு மறக்கடிக்கப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அதில் கலந்து கொண்ட இளைஞர்களில் 1000 இஸ்லாமிய இளைஞர்களும் இளம்பெண்களும் இருக்கிறார். அது நாடெங்கிலும் அவர்களுக்கு தனி வெப்சைட் இருக்கிறது. வானவில் கூட்டத்தார்கள் என்று நாடெங்கிலும் அவர்களுக்கு தனி வெப்சைட் இருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் யார் யார் இருக்கிறார்கள் என்ற கணக்கீடு அதிலே பதிவு செய்யப்படுகிறது. எண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய அறிஞர் ஒருவர் சொல்கிறார், இது போன்ற குழப்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே நிக்காஹை பற்றி சொல்லிவிட்டு ஒரு இடத்திலே சொல்கிறான், ஃபமனிபுத்தகா வராஅதாலி. பொதுவாக குர்ஆன் இறங்கிய காலத்தை பாருங்கள். 1400 1500 வருடங்களுக்கு முன்னால் நிக்காகை விட்டால் விபச்சாரம், அவ்வளவுதான். அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் நிக்காகை சொல்லிவிட்டு இனி விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் எச்சரித்திருக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? நிக்காகை பற்றி பேசிவிட்டு மமனிபுத்தகா வராஅதாலிக, இது அல்லாத வேறு உறவுகளை தேரக்கூடியவர்கள் உலாய்க்கஹுமுல் ஆதூன், அவர்கள் வரம்பு மீறியவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்பொழுது 7 வகையான உறவுகளை அவர்கள் நமக்கு வகைப்படுத்தி காட்டுகிறார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? வெறும் விபச்சாரம் மட்டுமல்ல, இது அல்லாத எந்த வகையான உறவுகளாக இருந்தாலும் அது மனித கலாச்சாரத்திற்கு, ஆண்டவன் வகுத்தளித்த சட்டத்திட்டத்திற்கு வரம்பு மீறுதல் என்பதை அல்லாஹ் அந்த ஒற்றை வார்த்தையில் சொல்கிறான் என்று சொன்னால், குர்ஆன் எவ்வளவு பெரிய மகத்தான வேதம்! அது சொல்லக்கூடிய சின்ன வாசகம் மனித கலாச்சாரத்தின் சீரழிவுகளை எவ்வளவு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த கஹ்ஃப் சூராவில் சொல்லப்படக்கூடிய 4 விதமான வரலாறுகள். பொருளாதாரம் ஒரு மனிதனுக்கு நிரந்தர பாதுகாப்பை தராது. மாஷா அல்லாஹு லா குவத்த இல்லா பில்லாஹ், சக்தி என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை. கல்வியினால் வரக்கூடிய அந்த அகம்பாவ மனநிலை அது ஒரு மனிதனை அழித்துவிடும். ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது துல்கர்னைன் அவர்கள் மக்களுக்கு நல்லதை செய்ததை போன்று அது நல்லதை செய்ய வேண்டும் என்கிற வரலாறு, இது போன்ற 4 விதமான வரலாறுகள் மனிதர்களை நேர்வழிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த சூறாவை வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு வாரமும் ஓதுவதற்கும், அதனுடைய தர்ஜுமாவை காண்பதற்கும், அதன் விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.